சத்யா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்க விஜய் உயிரென வரவா. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை நீங்கள் வந்து ஒரு மதியானம் 2 மணிக்கு மேலேயே எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையும் உங்கள் காது குளிர கேட்கலாம். எஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் திருச்சி மாவட்டத்தை நோக்கி போயிட்டு நன்றி சொல்ல கிளம்பி இருக்கிறாரு. அதாவது உங்களுக்கே நல்லா தெரியும், லாஸ்ட்டாக எங்கள் அண்ணன் எப்போ பேசினாப்புல, இட்ஸ் அன் ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின்ல எங்கள் அண்ணன் பேசி ரொம்ப நாள் ஆகுது. லாஸ்ட்டாக எங்கள் அண்ணன் பேசுனது எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷனுக்கு முன்னாடிங்க, அந்த 21ஆம் தேதி பேசினாப்புல. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வீர உரையை எங்கே வழங்கினாப்புலன்னா நம்ம கவர்னர் கிட்ட பதவி ஏற்றாரு பாருங்க. பதவி ஏற்கும் போது அப்படியே ஒரு பஞ்சு வசனம்லாம் பேசினாரு. உடனே கவர்னரே நிப்பாட்டியப்பா, பேப்பரில் என்ன இருக்குதோ அதை மட்டும் நீ பேசி, இல்லாத கதையெல்லாம் இங்கே பேசாத, இது பதவி ஏற்கும் விழாதான், உன் கட்சி கூட்டம் கிடையாது அப்படின்னு மொக்கையை ஒன்று போட, விஜய் சாரும் அப்புறமா அடக்கூட்டத்தமாக நல்ல புள்ள மாதிரி பேப்பரில் இருந்ததை படிச்சுட்டு கிளம்பினாப்புல. ஸோ வீர உரைகள் லாஸ்ட்டாக நம்ம விஜய் சார் எங்கெல்லாம் பார்த்தோம்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி, அப்புறமா வந்து பதவி ஏற்கிற இடத்துல தான் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீர உரையை நீங்க எல்லாருமே பார்க்க போறீங்க. அதாவது பஸ் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு போயிடுச்சு. விஜய் சாரும் மதியானம் கிளம்பி திருச்சிக்கு போயிடுவாரு. 4 மணி 4:15 மணி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த வீர உரையை தொகுத்து வழங்க போகிறார் விஜய். இன்னைக்கு பாருங்க ஏங்க, இவ்வளோ நாள் கேட்டுட்டு இருந்தீங்களா, என்ன விஜய் பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டாரு, என்ன இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, ஏதோ கேள்வி கேட்க மாட்டாரு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்களா, அவை அனைத்துக்கும் பதில் இன்னைக்கு திருச்சி மீட்டிங்ல பேசுவாப்ல. என்னன்னு பேசுவாப்ல, எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம்னு பேசுவாப்ல. வேற என்ன நம்ம அண்ணனுக்கு தெரியும்? ஏங்க, அந்த கட்சிக்கு தெரிஞ்சது ஒரே விஷயம் ஒண்ணுதாங்க, எதை கேட்டாலும் திமுக தான் காரணம், எந்த பிரச்சனைனாலும் திமுக தான் காரணம். அது திமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது நீங்க சொல்லியிருந்தா வச்சு பரவாயில்ல, மக்களும் ஒரு வகையில வந்து ஏத்துப்பாங்க, ஆமாப்பா அவங்க தான் ரூலிங் பார்ட்டி, திமுக தான் காரணம். இப்ப எதிர்கட்சியான பிறகு எதுனா ஒரு சம்பவம் நடந்தா என்ன தெரியுமா சொல்றாங்க, திமுக தாங்க காரணம். எங்க திமுகவோட கருப்பு ஆடுகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே இந்த தாவேக்க அரசாங்கத்துல இருக்குங்க. அதெல்லாம் களை எடுக்கிற வரைக்கும் அப்படிதாங்க கொஞ்ச நாள் இருக்கும். ஸோ 6 மாசம் இல்ல, 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் வரைக்கும் எதனா கொலை நடந்தா பொறுத்துக்கோங்க, ஏன்னா திமுகவோட சதி செயல். எதனா ரேப்பு நடந்தா பொறுத்துக்கோங்க, ஏன்னா திமுகவின் சதி செயல். கரண்ட் கட்டாச்சா பொறுத்துக்கோங்க, திமுகவின் சதி செயல். உங்க வீட்டு குழாயில தண்ணி வரலையா பொறுத்துக்கோங்க, திமுகவின் சதி செயல். இப்படிதான் வச்சுக்கின்னு உருட்டின்னு ஓட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு விஜய் சார் என்ன பேச போறாருன்றத உலகமே உற்று நோக்க போகிறது. ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கு வந்து விஜய் சார் மேல ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்குங்க. ஏங்க, நம்ம அவரை என்னதான் எதிர்த்து கேள்வி கேட்டாலும் எனக்கு அவர் மேல ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு விஜய் சார் அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்றதுல இருந்து என்னென்ன பிரச்சனைகள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கு, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கொலையும் தாண்டி போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அது கணக்குப்படி 50 எக்கச்சக்கமா போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இவ்வளவு கொலைகள் நடந்திருக்கு. இதற்கு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இந்த விஜய் என்ன பண்ணி இருக்கிற செயல் திட்டங்கள், என்ன தீட்டி இருக்க அப்படின்றத முதலமைச்சர் வந்து தெளிவுபடுத்துவாரு. நீங்களே பார்த்துருக்கலாம், குழந்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடத்தின்னு போயிருக்காங்க. அப்புறமா வந்து கோவையில் வந்து உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு சிறுமியை எடுத்துட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சு கழுத்தை நெரிச்சு திருப்பி வாயை உடைச்சி கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க. அந்த கொலையை பத்திலாம் விஜய் சார் இன்னைக்கு பேசுவார். ஏன்னா உங்களுக்கே தெரியும், பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒண்ணுன்னா எங்க விஜய் சார் சும்மா இருக்க மாட்டாரு. ஏன்னா அப்போ திமுக ஆட்சியில் இருக்கும் போதே ஒரு பாலியல் வன்கொடுமை இது மாதிரி ஒரு குழந்தை, அதாவது கழிப்பிடம் சென்ற ஒரு பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா கடத்திட்டு போய் ரேப் பண்ணாங்க. அப்போ வந்து விஜய் சார் என்ன பேசினாருன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு குழந்தை பாத்ரூம்க்கு போக முடியுதா இந்த ஆட்சியில? திமுக ஸ்டாலின் சார் என்ன பண்றீங்க? காவல்துறையை உங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு தூங்குறீங்களோ? நான் வரேன், நான் வந்தா பாதுகாப்பு தரேன் அப்படின்னு விஜய் சார் சொன்னார். ஆனா பாதுகாப்பு தந்தாரா தரலையா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்களுக்கே தெரியும். எவ்வளவு கொலை நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்புக்காக நான் ஒரு கையெழுத்து போடுறேன் அப்படின்ட்டு மக்களே நல்லா கேட்டுக்கோங்க. சிங்கப்பெண் அதிரடி படை அப்படின்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் கையெழுத்தா எங்க அண்ணன் விஜய் போட்டாரு. எங்க இந்த வடிவேல் படத்துல ஒரு காமெடி வரும் பாத்தீங்களா, அதாவது ஒயின் ஷாப்புக்குள்ள பூந்துட்டு உக்காந்துக்கிட்டு வடிவேல் போன் போடுவாரு. இது ஒயின் ஷாப் ஓனருக்கு போன் போட்டு, ஹலோ
பிரபா வைன் ஷாப் ஓனருங்களா, எப்போ சார் கடையை திறப்பீங்க அப்படின்ட்டு வந்து கேட்பாரு பாருங்க வடிவேலு. அது மாதிரி நம்ம விஜய் சாருக்கு போன் போடணும். ஹலோ விஜய் சாரா, சார் இந்த சிங்கப்பெண் அதிரடி படையை எப்போ சார் திறப்பீங்க? ஏங்க கையெழுத்து போட்டாரு, ஏங்க வேற யாரும் கையெழுத்து போடல, அவரு தான் கையெழுத்து போட்டாரு. இங்க பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாம போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது, குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாம போயிட்டு இருக்குதுன்னு தெரியுது. ஏங்க அவ்வளவு கொலைகள் நடக்குது, அவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடக்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. கடலூர்ல ஒரு பொண்ணை கழுத்தறுத்து சாவச்சிருக்காங்க, இன்னொரு இடத்துல ஒரு பொண்ணை கழுத்துல கத்திய வச்சு அவங்க அப்பாவை கொலை பண்ணிருக்காங்க. இவ்வளவு சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு, பார்த்துட்டு தான் இருக்கீங்க. வேர் இஸ் த சிங்கப்பெண் அதிரடி படை? ஏங்க கையெழுத்து போட்டீங்களே, தொடக்க விழாவும் தொடங்கணும்னு வச்சுட்டு இருந்தீங்க, திடீர்னு கேன்சல் பண்ணிட்டு வேற வேலையை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா என்னங்க? அப்ப பாதுகாப்பை பத்தி நம்ம கேள்வி கேட்டாகணுமா இல்லையா? ஏங்க நீங்களே சொல்லுங்களேன். சிங்கப்பெண் அதிரடி படை திட்டத்தை இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம முதலமைச்சர் விஜய் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதுதான் எல்லாருமே கேள்வியை கேட்டு இருக்காங்க. ஏங்க பாதுகாப்பு விஷயத்துல நம்ம எப்பவுமே போஸ்ட்பான் பண்ணக்கூடாதுங்க. திருப்பி சொல்றேன், நீங்க 2500 ரூபாய் அப்புறமா தாங்க, திருப்பி சொல்றேன் 6 சிலிண்டர் அப்புறமா தாங்க, அண்ணன் சீரா அப்புறமா செய்யுங்க, மாமன் சீரா அப்புறமா செய்யுங்க. பாதுகாப்புல டிலே பண்ணாதீங்க. ஏங்க என்டையர் காவல்துறையே உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. சிங்கப்பெண் அதிரடி படைக்கு என்ன தேவையோ இது பண்ணுங்க, அது பண்ணுங்க, பண்ணி முடிக்க வேண்டியது தானே. ஏங்க கோயம்பேடுல எடுத்துக்கோங்க, கோயம்பேடுல ஒரு பார்ல குடிச்சிட்டு ஒரு பொண்ணை கார் ஏத்தி கொலை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ அது நம்மளுக்கு தெரியாது, பட் இருந்தாலும் இட்ஸ் அ கொலை. ஒரு உயிர் போயிருக்கு, ஒரு பெண்ணோட உயிர் போயிருக்கு, அதுவும் 18 வயசு பொண்ணு. ஏங்க அந்த விஷயம் தொடர்பா பல கருத்து உலாவுதுன்னு வச்சுக்கோங்க. 18 வயசு பொண்ணு ஏன் பாருக்கு போச்சு, கூட இருந்த பொண்ணு வேற 17 வயசுன்றாங்க. எல்லாம் இருக்கட்டும், அது எல்லாமே தப்பு தான். 18 வயசை எப்படி அந்த பார்க்குள்ள அலோவ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, கூட இருந்தது 17 வயசு எப்படி அலோவ் பண்ணாங்கன்னு தெரியல, அதை எப்படி ஒரு இளைஞர் கூட்டிட்டு போனாருன்னு எனக்கு தெரியல. எவ்வளவோ பிரச்சனைகள் அதுல இருக்கட்டும், பட் 18 வயசா இருந்தாலும் சரி, 17 வயசா இருந்தாலும் சரி, 60 வயசா இருந்தாலும் சரி, பாதுகாப்பு தர வேண்டியது யார்? தமிழக காவல்துறை. எங்கெங்க இருக்கீங்க? இதே சிங்கப்பெண் அதிரடி படை திட்டத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தா ஒரு பேட்ரோல் அந்த சைடு, அந்த கோயம்பேடு அந்த பார் சைடுக்கா ஒரு பேட்ரோல் சும்மா போயிட்டு இருந்தா இந்த விளைவு ஏற்பட்டு இருக்குமா? இந்த கொலை நடந்திருக்குமா? கார் எத்தனவன் எவனா வேணாலும் இருக்கட்டும், எவ்வளவு பெரிய புடுங்கியா வேணாலும் இருக்கட்டும், கார் எத்தனவன் தப்பு தான். இதே அந்த இடத்துல அந்த சிங்கப்பெண் அதிரடி படை திட்டத்தால் நியமிக்கப்பட்ட காவலர்கள் அங்க இருந்திருந்தால் இந்த கொலை நடந்திருக்குமா? அந்த அம்மா அழுவுறது நம்மளுக்கு கண்ணுல தண்ணி வருதுங்க. எங்க இலங்கையை சேர்ந்தவங்க, அவங்களே ஒரு அகதிகளா தங்கிட்டு இங்க வேலை வெட்டிகளை பார்த்துன்னு வராங்க. அந்த அம்மா அப்படி கதறி அழுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வேதனையா இருக்கு. அதெல்லாம் பார்க்கிற விஜய் சாருக்கு வேதனையா இருக்குமா இருக்காதான்னு நான் கேட்கிறேன். இதே போன ஆட்சியில, அதாவது ஏப்ரலுக்கு முன்னாடி விஜய் சார் இந்த அழுவையெல்லாம் பார்த்து இருந்தாருன்னா அவ்வளவுதான், பஸ் தூக்கின்னு வந்து எதனா ஒரு மாவட்டத்தில் போட்டு இருப்பாரு, தெரிக்க பேசி இருப்பாரு, திமுக மேல பழிய சொல்லி இருப்பாரு. இப்போ மிஸ்டர் விஜய் சார், வாட் இஸ் திஸ் ஹேப்பனிங்? நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு, ஏன் எடுக்காம இன்னுமே காலம் தாழ்த்திட்டு இருக்கீங்க? வேர் இஸ் த சிங்கப்பெண் அதிரடி படை திட்டம்? எங்க அந்த காவலர்கள்? ஏங்க தொடங்குறேன்னு சொல்லி 1 வாரம் ஆகுதுங்க, இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. சோ காவல்துறை விஜய் சாரோட கட்டுப்பாட்டுல இருக்குதா, இயங்குதா? இல்ல நான் தெரியாம கேக்குறேங்க. இன்னைக்கு விஜய் சார் திருச்சிக்கு போறாருல்ல, ஏங்க முழு காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? விஜய் சார் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. எல்லாருக்கும் பாதுகாப்பு யார் தரணும்? விஜய் சார் கையில இருக்கிற காவல்துறை தான் தர போறாங்க. இதே திமுக ஆட்சியில இவர் போற இடத்துல என்ன சொன்னாங்கன்னா, 5000 பேருக்கு தான் அனுமதி, 5000 பேருக்கு மேல உள்ள விடாதீங்க, ஏன்னா வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது, நிறைய பேர் கூடிடுறாங்க, எதனா அசம்பாவிதம் ஏற்பட்டுடும், அதனால 5000 பேருக்கு தான் அனுமதி அப்படின்னு திமுக ஆட்சியில சொல்லும் போது, ஏங்க இந்த கட்சியை சார்ந்தவர்களும் விஜயும் என்னென்ன பேசினாங்க தெரியுமா? விஜய் சார் இப்படி நின்னுப்பாரு, என்ன ஸ்டாலின் சார் பயமா, 5000 பேருக்கு மேல எங்க மக்கள் திரண்டு வந்து அலைக்கடலா என்ன பார்த்துருவாங்களோ அப்படின்னு பயந்து என்ன முடக்கிறதுக்காக என் மக்களை சந்திக்க விடாம, என்ன ஸ்டாலின் சார் ஸ்டாலின் ஆபரேட்டிவ் ப்ரொசீஜர்னு புது SOP போட்டு என்ன கட்டுப்படுத்துறீங்களா? நான் வருவேன், ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மக்களை நான் சந்திப்பேன் அப்படின்ட்டு என்னமோ திமுக தான் இவரை வந்து மக்களை சந்திக்க விடாம தடுக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டி அமைச்சிங்கல்ல. இன்னைக்கு திருச்சிக்கு போறீங்க, ஏன் எல்லா மக்களையும் பார்க்க வேண்டியது தானே? ஏங்க முழு காவல்துறையே உங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அது என்ன இன்னைக்கும் 5000 பேருக்கு தான் அனுமதி,
அதென்ன இன்னைக்கும் ஸ்கேன் QR கோடு யார் யார் வச்சுட்டு இருக்காங்களோ அவங்க தான் உள்ள அனுமதியா, மற்றவங்களுக்குலாம் அனுமதி கிடையாதான். ஏன் மிஸ்டர் விஜய் சார்? இப்ப விஜய் சாரையே பார்த்து கேட்கணும், என்ன விஜய் சார் இந்த விஜய் எங்க மக்கள் முன்னாடி ரீச் ஆயிடுவானோன்னு விஓபி அப்ப எஸ்ஓபில இப்போ விஜய் ஆபரேட்டிவ் ப்ரொசீஜர்னு ஒண்ணு போட்டு 5000 பேருக்கு மேல பார்க்க விடாம தடுக்கிறீங்களா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கிறீங்களா மிஸ்டர் விஜய் சார்? ஏன் போலீஸே உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நீங்க நினைச்ச பல லட்சம் பேரையும் உள்ள வர விடலாம், பல லட்சம் பேர் மக்களையும் நீங்க பார்க்கலாம். ஏன் 5000 பேருக்குள்ள அடைக்கிறீங்க? இப்போ தெரியுதா பாதுகாப்புன்றது எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு இப்போ தெரியுதா? அதுவும் உங்க தற்குறி கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது எவ்வளவு பெரிய விஷயம்னு புரியுதா? நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகும், நீங்க முதலமைச்சரான பிறகும், நீங்க தான் காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சுன்னு இருக்கிறீங்கன்னு தெரிஞ்ச பிறகும் 5000 பேருக்கு மேல பெர்மிஷன் கிடையாதுன்னு நீங்க சொல்றீங்கன்னா இதுக்கு காரணமோ ஸ்டாலின் சாரான்னு நான் கேட்கிறேன். இதே தானே ஸ்டாலின் அப்போ பண்ணாரு. எங்க பிரச்சனை ஜாஸ்தி ஆகுதுங்க, 5000 பேர் போதுங்கன்னு சொல்லும் போது கொக்கரித்து பேசியவர்கள் இப்போ எங்க இருக்கிறாங்க? இதை மக்களே கேட்கட்டும். ஏன்னா மக்கள் கிட்ட இவங்க என்ன பிம்பத்தை கட்டி அமைச்சாங்கன்னா, திமுக தான் என்னமோ கண்ட்ரோல் பண்ணுது, விஜய் எங்க ரீச் ஆயிடுவாரோன்ட்டு திமுக கண்ட்ரோல் பண்ணுது, கிரௌட வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பேசினாங்கல்ல. மக்களும் நினைச்சாங்க, ஆமாப்பா இந்த விஜயை பார்க்க முடியாம திமுக தான் சதி செயல் செய்யுது அப்படின்னு நினைச்சு தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு ஏன் 5000 பேர் மட்டும் அனுமதின்னு நான் கேட்கிறேன். இன்னைக்கும் நம்ம பார்க்க தான் போறோம். ஏங்க போற வழியில இவங்க சும்மா இருப்பாங்களா? திருப்பியும் நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியே இவனுங்க என்னென்ன அட்டகாசம் பண்ணானுங்கன்னு தெரியும். ரோடு ஃபுல்லா நிப்பானுங்க, பைக் எடுத்துக்கின்னு பின்னாடி போவானுங்க. பல பேர் வந்து பைக் சாகசத்தை அந்த ரோட்லயே பண்ணுவான், பல பேர் பைக் எடுத்துட்டு போய் அவர் வண்டிக்குள்ளேயே விடுவான். ஆனா இப்போ வந்து Z+ பாதுகாப்பு இருக்கிறனால அந்த அட்டகாசங்களை இவங்க செய்ய முடியுமானா செய்ய முடியாது. கார் மின்னல் வேகத்துல சர்ன்னு போயிடும். ஏன் அப்பயும் போயிருக்கனால மின்னல் வேகத்துல சர்ன்னு. அப்போ வந்து பிரச்சனையை ஏற்படுத்தணும், தனக்கு எவ்வளவு பெரிய மாஸ் இருக்கு பாரு, கிரௌட் இருக்கு பாருன்னு காட்டணும், திமுக மேல எல்லாத்தையும் திசை திருப்பி போடணும். அதுக்காக என்ன பண்ணிட்டாரு விஜய்? போன வாட்டி அப்படி பண்ணாரு. ஆனா இந்த வாட்டி பாருங்க, சல்லுன்னு மின்னல் வேகத்துல கார் போயிட்டு ஸ்பாட்ல ரீச் ஆகி பஸ்ல ஏறி நின்று பேசிட்டு போவாரா? இல்ல இந்த கூட்டம் அடங்காது, இது எப்படி இருந்தாலும் வந்து என் கண்ணாடியோ இல்ல என் டயருக்கு கீழேயோ பைக் எடுத்துன்னு வந்து விட்டாதான் இந்த இளைஞர் கூட்டம் அடங்கோன்ட்டு இளைஞர்கள் கூட்டம் சுத்துதான்ட்டு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ இன்னும் கிளம்ப கூட இல்லை, இந்த டைம் நான் பேசிட்டு இருக்கிற டைம்ல அவர் இன்னும் கிளம்ப கூட இல்லை. ஸோ பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இன்னைக்கு விஜய் திருச்சியில வந்து ஃபயர் விட போறாரு. இது எதனால இவர் திருச்சிக்கு போறாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இது எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தான். எங்க சட்டமன்றத்தில் பேசும்போது உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன மிஸ்டர் விஜய் சார், திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா ராஜினாமா பண்ணிருக்கீங்க, ஆனா அந்த மக்களுக்கு கூட நன்றி இன்னும் சொல்லல. ஏன்னா உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க, பட் அவங்களுக்கு நன்றி கூட சொல்ல அந்த தொகுதியை ராஜினாமா பண்றீங்களே, பாத்துக்கோங்க இதுதான் முதலமைச்சரோட பவுச்சி அப்படின்னு யார் சொன்னான்னு பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு. அதை எங்க அண்ணன் கேட்ச் பண்ணி வச்சுக்கிட்டாரு. ஐயோ இன்னுமே நம்ம அந்த திருச்சிக்கு போலன்னா நம்மளை வந்து கரைச்சி கொட்டுவாங்கடா, அங்க வேற இடைத்தேர்தல் வரப்போகுது, இதை வச்சு திமுக எதனா அரசியல் பண்ணிடும், அப்புறமா திருச்சி கிழக்குல நம்ம தோத்துட்டு போறோம். ஏன்னா அந்த எண்ணிக்கையும் நமக்கு முக்கியம். நம்ம ஆட்சி 5 வருஷம் கண்டினியூ ஆகணும்னா திருச்சி கிழக்கு மக்கள் நம்மளுக்கு அத்தியாவசியமானவர்கள். அதனால போயிட்டு ஃபர்ஸ்ட் அப்படி ஓரமா போயிட்டு ஒரு நன்றியை சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு தன்னுடைய அந்த பிம்பத்தை அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணோம், அவங்க ஓட்டு வேணுன்றதுக்காக தான் திருச்சி கிழக்குக்கு போறாரு. அதுக்கு மிஸ்டர் விஜய் சாரும் திருச்சி மக்களும் யாருக்கு நன்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும். ஏன்னா அவருடைய ரிக்வெஸ்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் சார் கிளம்புறாரு. என்னென்ன அட்டகாசங்கள் நடக்குது அது எல்லாத்தையும் சாயங்காலம் இல்லை நாளைக்கு நம்ம ஒரு வீடியோவா பார்ப்போம். அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு, கொலைகள் கொள்ளைகள் 15 நாள்ல 20 நாள் இல்லை. இந்த மக்கள் வந்து தினசரி நம்மளே இப்போ ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரீல்ஸ் வரணும்னா திமுக தீய சக்தி திமுக தீய சக்தின்னு விஜய் பேசுற பஞ்சு டைலாக் தான் ரீல்ஸா வரும். இப்போ நீங்க இன்ஸ்டாகிராம ஸ்க்ரோல் பண்ணாலே என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, இது எல்லாமே தான் ரீல்ஸா வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஏங்க 15 நாள் 20 நாள்ல முடியுமா கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். எஸ் தே ஹேவ் டு டேக் டைம். பட் அந்த பிம்பத்தை ஏற்படுத்தி விட்டது யாரு? நீங்க, நாங்க கிடையாது.
விஜய் வந்தா உடனே நொட்டிடுவாரு நாங்க சொல்ல, நீங்களே தான் சொன்னீங்க. இந்த விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாத்தையும் கிளியர் பண்றேன்னு சொன்னீங்க. அப்போ மக்கள் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கதானே செய்வாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல தான் நாங்களும் கேள்வி கேட்கிறோம். ஏங்க திருப்பியும் நான் சொல்றேன், என்ன 15 நாள்ல கேள்வி கேட்கறீங்க, என்ன 20 நாள்ல கேள்வி கேட்கறீங்க? ஏங்க இந்த 15-20 நாள்ல கொலை நடக்குது, அப்ப அந்த கொலை செய்யப்படுறாங்களே அவங்க குடும்பத்துக்கு யார் ஆறுதல்? நீங்க ஆக்ஷன் எடுத்துட்டா இந்த ஆறுதலே தேவையே இருக்காது, அவனும் செத்துருக்க மாட்டானு. ஸோ இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்காம இருக்க முடியுமானா முடியாது. கொலைகள் நடந்தா கேள்வி கேட்டுதான் ஆகும். நீங்க எதுனா நல்லது செஞ்சா அதையும் நாங்க பாராட்டி தான் ஆகுவோம். ஏன்னா 1008 பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போதும் எங்க அண்ணன் இது வரைக்கும் வாயை திறக்கலங்க. எங்க எப்படிப்பட்ட முதலமைச்சரை நாம பெற்று இருக்கிறோம்னு பாத்தீங்களா? அங்கங்க இவர் பேசவே மாட்டாரு, அங்கங்க பேசிட்டு இருந்த அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா இப்ப தலை தெறிக்க ஓடுறாங்க ஒரு சைடு. ஏங்க அதுவும் நம்ம மாண்புமிகு அமைச்சருங்க கீர்த்தனா அக்காங்க, எக்கோ நீ இப்படி ஓடலாமாக்கா? யாருக்கா நீ ஒரு சிங்க பெண்ணுக்கா? எலெக்ஷனுக்கு முன்னாடிலாம் எப்படி தெரிக்க விட்ட ஞாபகம் இருக்காக்கா? அப்படி வச்சுக்கிட்டு இந்த பெண் அடிமை மிக்க ஆட்சி நமக்கு வேணுமா, மக்களே ஓட்டு போடுங்க, விசிலுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கத்தினியேக்கா. அதுக்கப்புறமா கூட கேமரா முன்னாடி வச்சுக்கிட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் போட்டேக்கா, இப்படி இப்படி தலைலாம் ஷேக் பண்ணி. ஏக்கா நீ சத்தியமா ஓடுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலக்கா. அதுவும் கேமரா பத்திரிகையாளர்களை பார்த்துட்டு நம்ம மாண்புமிகு அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் தலை தெறிக்க ஓடி இருக்காப்ல. அதாவது சும்மா பார்த்துட்டு தரமாட்டேங்கன்னு கூட சொல்லல, இப்படிக்கா பார்த்துட்டு அப்படி குடு 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 போறாங்க மின்னல் வேகத்துல. ஏன்னா அவ்வளவு பயம் வந்து விட்டது அமைச்சர்களுக்கு. ரீல்ஸ் போட்டுட்டே இருந்தவங்களுக்கு இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா பிரச்சனையே ஒரு கேமராவை முன்னாடி வச்சுட்டு பேசுறது 1000 விஷயங்கள் பேசிடலாம். இப்ப விஜய் சார் இன்னைக்கு திருச்சியில பேச போறாரு பாருங்க, ஏன்னா கேள்வி யாரும் கேட்க போறது இல்லை, அவரே பஞ்சு டைலாக் வீரவசனம் பேசிடலாம். பட் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது அவங்க 4-5 கேள்வி நறுக்குன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஆல்ரெடி சிக்கினவங்க தான் இந்த மாண்புமிகு அமைச்சர் கீர்த்தனா அவர்கள். என்ன கேட்டாங்க, எங்க சிறுமியை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்களேங்க, அதுக்கு என்னங்க பதில் சொல்ல போறீங்க, அஸ் எ பெண் நீங்க என்னவா பாக்குறீங்க அப்படின்னு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொஸ்டினா இருந்தா நான் பதில் சொல்றேன், மற்றபடி தலைவர் பார்த்துருவார். தலைவர் எங்க பார்த்தாரு? இந்த தலைவர் எதுனா செஞ்சதுதான் நல்லதுதான்றீங்க, என்ன செஞ்சாரு, என்ன பார்த்தாரு? ஸோ அமைச்சர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு சைடு தலை தெறிக்க ஓடினு இருக்காங்க. எப்பா சாமி என்ன ஆளை விடுறான்னு தலை தெறிக்க ஓடுறாங்க. பத்திரிகையாளரை பார்த்தாலே கிட்ட போறது கிடையாது. விஜய் சார் எப்படி தெரிச்சு ஓடினாரோ அதே மாதிரி அமைச்சர்களும் தெரிச்சு ஓடுறாங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா எம்எல்ஏஸ்லாம் பொதுமக்களை மிரட்டின்னு இருக்காங்க. ஏங்க கட்சிக்காரன் அங்க இங்க ஒரு 7.5 இருக்கதாங்க செய்வான், அதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாதுங்க. இந்த 7.5கள் எல்லா கட்சியிலும் இருக்கும். ஸோ அந்த கட்சிக்காரன் செய்யற தப்ப நம்ம தூக்கி விஜய் மேல போடணுமானா கண்டிப்பா கிடையாது. உங்களுக்கே தெரியும், செங்கல் உரிமையாளர்களை போய் சில பேர் மிரட்டினாங்க, அவங்கள கட்சியை விட்டு நீக்கினாங்க. எஸ், ஐ அப்ரிஷியேட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெருங்கலுத்தூர் ஏரியால ஒருத்தன் அந்த பில்டிங் டெமாலிஷ் பண்றவனை கத்தி ஏறான்னு மிரட்டினா அவனையும் கட்சியை விட்டு நீக்கிறீங்க. இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் பண்ற தப்பு நம்ம கட்சி மேல பழிய போடலாமானா அந்த பழிய நான் போட மாட்டேன். பிகாஸ் இது எல்லா கட்சியும் இருப்பாங்க. பட் இவங்க எக்ஸ்ட்ரீமுக்கு போயின்னு இருக்காங்க. திமுக அதிமுக வச்சு பல வருட கட்சிகள் அங்க இருந்தா வச்சு பரவாயில்ல. பட் இது நேத்து பிறந்த குழந்தை மாதிரி 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே ரவுடி பையனா ஆயிட்டு இருக்காங்க. எங்க ஒரு நிர்வாகி தப்பு பண்ணலாம், ஆனா இங்க எம்எல்ஏக்களே, அதாவது இந்த மக்கள் என்னத்துக்கு டிவிகேக்கு ஓட்டு போட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா பண்ணையார் அரசியலை ஒழிக்க வேண்டும், சாதாரண ஒரு குடிமகன் ஒரு எம்எல்ஏ ஆகணும், ஒரு மினிஸ்டர் ஆகணும், ஒரு மாற்றம் வேணும், பண்ணையார்த்தனம் இங்க வேணாம் அப்படின்ட்டு தான் பாத்தீங்கன்னா எளிய பிள்ளைகளா பார்த்து, அதாவது இளைஞர்களா பார்த்து தாவேக்கால பாத்தீங்கன்னா இளைஞர்கள்லாம் நிறைய ஓட்டு போட்டிருக்காங்க அவங்களுக்கு. ஸோ இளைஞர்களா பார்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. எதுக்கு? பண்ணையார்த்தனம் வேண்டாம் அப்படின்னு தான் டிவிகேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா இங்க என்னடானா தாவேக்கால போலூர் எம்எல்ஏ, அவர் பேர் அபிஷேக் நினைக்கிறேன், ஏங்க மிரட்டின்னு இருக்காரு. அவரே பண்ணையார்த்தனம் பண்றாரு. ஏதோ அவர் சின்ன பையன் தான், என் வயசு தான் இருக்கும் மிஞ்சி போனாலும். அவர் என்ன பண்றாரு, ஒரு பையனை ஏய் என்ன இப்படித்தான் தெனாவிட்டா நிப்பியா, ஒழுங்காலாம் நிக்க மாட்டியா, ஒரு மரியாதை தர மாட்டியா அப்படின்ட்டு மிரட்டின்னு இருக்காரு. ஒழுங்கா நிக்க மாட்டியானா என்ன? இப்போ எம்எல்ஏவை பார்த்த உடனே இப்படி கட்டிங்கன்னு இப்படி வாயை பொத்திக்கின்னு தான் நிக்கணுமா? மிஸ்டர் அபிஷேக் போலூர் எம்எல்ஏ உங்களை தான் கேட்கிறேன். எப்படி உங்களை பார்த்த உடனே என்ன சட்டை கிட்ட கழட்டிட்டு துண்டை கிட்ட கட்டிக்கின்னு பழைய காலத்துல நின்னானுங்க பாருங்க, அடிமைத்தனம் மாதிரி, துண்டை தோல்ல கூட போடக்கூடாது, இடுப்புல தான் கட்டணும் நின்னானுங்களே, அது மாதிரி சட்டை கிட்ட கழட்டிட்டு உங்களுக்கு இப்படி நிக்கணுமா? ஏங்க அந்த பையன் ஒரு இதுல நிக்கிற மாதிரி இப்படி நின்று இருக்காங்க. இதுல என்னங்க தப்பு? அவனை போட்டு மிரட்டி இருக்காரு, அவங்க அப்பா கிட்ட மிரட்டி இருக்காரு. இந்த நெக்கெல்லாம் வேணாம், நான்லாம் உன்னை விட பார்த்து வளர்ந்தவன் தான், உன் வயசு என்ன ஆகுது,
உன் வயசெல்லாம் கடந்து வந்தவன் தான் நான் எவ்வளோ பேர்கிட்ட நெக்கலாம் நின்று இருப்பேன், எவ்வளோ பேர்கிட்ட தென்னாவட்டா பண்ணியிருப்பேன், நீ என்கிட்டயே பண்றியா? இது வாங்க ஒரு எம்எல்ஏ பண்றது. ஏங்க மக்கள் உங்களுக்கு ஏன் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா இந்த பண்ணையார்த்தனம் வேணாம் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கான். நீங்களும் பொதுமக்களோட பொதுமக்களா கலந்து போவீங்க அப்படின்னு தானே உங்களுக்கு ஓட்டு போட்டான். ஆனா நீங்க என்னன்னா இந்த அராஜகத்தையே நீங்களும் செஞ்சு இருக்கீங்க. இதுவே நான் கேட்கிறேன், ஒரு திமுகவோட எம்எல்ஏவோ திமுகவோட அமைச்சர்களோ யாராவது பொதுமக்களை பார்த்து, என்னடா என் முன்னாடி ஒழுங்கா நிக்க மாட்டியா, தென்னாவட்டா நிக்கிற, இப்படிதான் நிப்பியா, ஒரு மரியாதை தர மாட்டியா அப்படின்னு பேசியிருந்தா இந்த ஊடகங்களும் இல்ல தாவேக்காவோட சார்ந்த தோழர்களும் சும்மா இருந்திருப்பீங்களான்னு நான் கேட்கிறேன். ஏங்க இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுன்சர்ஸா இருக்கட்டும், இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸா இருக்கட்டும், எவனுமே இவங்களை எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்கறது இல்ல. சப்போர்ட் பண்ணி போடும்போது ஒண்டி வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க, அள்ளி தெளிச்சாங்க. இப்ப நடக்கிற செயல்களுக்கு யாருன்னா ஒருத்தர் வீடியோ போடுவாங்களான்னு பாத்தீங்கன்னா வீடியோவே போட மாட்டாங்க. ஏன்? உங்க ஆட்சியில கொலை நடக்குதுல, இதோ இந்த மாதிரி எம்எல்ஏ எல்லாம் மிரட்டின்னு இருக்காங்கல்ல, இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? அவர் மிரட்டுறது ஒரு 20 வயசு பையனை, இதே 20 வயசு பையனை இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஒருத்தருக்கும் ஒருத்தர் மேலேயும் மரியாதை இல்லை. எல்லாருமே இப்ப வந்து எம்எல்ஏ ஆனவங்களாம் சில பேர் வந்து அதுல ஏழை ஆட்களும் இருக்கலாம், சில பேர் ஏழை, சில பேர் எல்லாமே கோடீஸ்வரங்க தான், எல்லாருமே ஏழையெல்லாம் கிடையாது. அவங்களெல்லாம் ஏன் எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறாங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்காங்க. அந்த அந்தஸ்தை நீங்க மெயின்டைன் பண்ணணும், டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணணும். ஆனா நீங்க லாஸ்டா காலி பண்ணி விட்டுற மாதிரி தான் நடந்துட்டு இருக்கீங்க. ஸோ எம்எல்ஏஸ் இப்படி பண்றாங்க, ஒரு சைடு அமைச்சர் ஓடுறாரு, ஒரு சைடு அமைச்சரை சுத்து போட்டுட்டாங்க. எங்க சிடிஆர் நிர்மல்குமாரை சுத்து போட்டுட்டாங்க. ஏங்க தண்ணி வரல, ஈபில பிரச்சனையா இருக்குது, கரண்ட் வர மாட்டுது, தண்ணி வர மாட்டுது, நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்ட்டு எங்க மக்கள் சுத்து போட்டு இன்று அமைச்சர்களை தெரிக்க ஓட விடுறாங்க. இதுவே திமுக ஆட்சியில ஒரு அமைச்சரை யாருன்னா கேள்வி கேட்டிருந்தா அதை வந்து வர்ச்சுவல் வாரியர்ஸ் எடுத்து தேடி போட்டு பாருங்க, அமைச்சரை கேள்வி கேட்டுட்டாங்க, இந்த ஆட்சியில எதுவுமே சரியில்லை, மக்களே கொந்தளிச்சு போய் நிக்கிறாங்க, அப்படி இப்படின்னு போட்டு ட்ரெண்டிங் பண்ணி விட்டுருப்பாங்க. எங்க இங்க சிடிஆர் நிர்மல்குமார தண்ணி வரல, கரண்ட் பிரச்சனை, எங்க தமிழ்நாடு முழுக்க கரண்ட் அடிக்கடி கட் ஆகுதுங்க. வெரி ஃப்ரீக்வெண்டா கட் ஆகுது. அதுவும் இந்த வெயில் காலத்துல கட்டானா எவ்வளவு கொடூரமா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. குழந்தைகள் ஏங்க இவங்களுக்கு ரீல்ஸ் போட்டு சப்போர்ட் பண்ணவங்களே இதே ஆட்டு விட்டு சப்போர்ட் பண்ணிச்சு. ஒரு பொண்ணு வீடியோ நான் இப்பதான் பார்த்தேன் சமீபத்துல. இதுக்கு தாண்டா கரண்ட் ஆஃப் பண்றீங்க, சொல்லிட்டு தான் ஆஃப் பண்ணீங்களா? குழந்தைய வச்சு டெய்லி இந்த மாதிரி தான் 2 மணி நேரம் கரண்ட் ஆஃப் ஆகுது, அதுவும் ரெடில் சரௌண்டிங்ல. இப்ப இவளை கூட்டிட்டு இவ அழுவுறதால நாங்க ரவுண்டு போறோம். இந்த டைம் பாருங்க. என் பொண்ணு என்ன பண்ணாலும் சமாதானம் ஆகுற மாதிரி இல்லை. எங்களுக்கு வேற வழியே இல்லாமல் 11 மணிக்கு அவளை கூட்டிட்டு ரோட்ல ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கோம் கரண்ட் இல்லாததால. அந்த பொண்ணு வந்து விஜய்க்கு ஆட்டு போட்டு சப்போர்ட் பண்ணிருந்த பொண்ணு என்ன செய்யுது, கரண்ட் கட் ஆனனால தெருவா பைக் எடுத்துன்னு சுத்தின்னு இருக்காங்க காத்தோட்டத்துக்கு. அந்த பொண்ணே கதறது, ஏன்டாண்டா கரண்ட்டை கட் பண்றீங்க, சொல்லிட்டு கட் பண்ணுங்கடான்னு. அந்த வகையில தான் இந்த ஆட்சி போயின்னு இருக்கு. ஆனா இவங்க இதுல எதுனா கான்சென்ட்ரேட் பண்றாங்களான்னா கிடையாது. இவங்க கான்சென்ட்ரேட் பண்றது முழுக்க ரீல்ஸ். ஏங்க மக்களோட அபிப்பிராயத்தை இவங்க பெரிய அளவுல எடுத்துக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒன்னே ஒன்று சொல்றேங்க. ஏங்க விஜய் சார் வந்து அஜித் சாரோட அம்மா இறந்துட்டாங்க, உங்களுக்கே நல்லா தெரியும், அது ஆழ்ந்த இரங்கல்கள். ஏன்னா நான் வந்து ஒரு தலை ஃபேன் வேற. அஜித் சாரோட அம்மா இறந்துட்டாங்க, விஜய் சார் யாரோட போனாருன்னு பாத்தீங்களா? ஏங்க ஒரு சிஎம்ங்க. ஏங்க நீங்க ஒரு நடிகரா இருக்கும்போது யார் கூட வேணாலும் போலாங்க, அது தப்பு, ஓகே, தப்பு கூட கிடையாதுன்னு சொல்லலாம். ஒரு சிஎம்மா இருக்கிறீங்க, யூ ஷுட் செட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அதர்ஸ்ன்றது ஒன்று இருக்கு. ஏங்க ஒரு எம்எல்ஏ இதை பண்ணாலே நம்ம ஏத்துக்க மாட்டோங்க, ஒரு மினிஸ்டர் இதை பண்ணாலே நம்ம ஏத்துக்க மாட்டோங்க. ஏங்க டிவோர்ஸ் கேஸு ஓடிட்டு இருக்கு. டிவோர்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் கணவனுக்கு வேறொரு நடிகையோட தொடர்பு இருக்குன்னு வேற அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க அதே நடிகையோட துணை நடிகையோட நீங்க வந்து கல்யாணத்துக்கும் போறீங்க, இப்போ வந்து டெத்துக்கும் வந்திருக்கீங்க. ஏங்க அதை பெருசா எடுத்து நான் பேச விரும்பல, பட் நான் இது ஒரு ரிக்வஸ்டாவும் விஜய் சாருக்கு வைக்கிறேன், இதை நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் விஜய் சார். ஏங்க நீங்க ஃப்ரெண்டா கூட இருக்கலாம், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு கூட வச்சுக்கோங்க, பட் ஒரு இடத்துல வந்து இப்படி ஒரு பேசும் பொருள் ஆகுது, மக்கள் வந்து இதை தப்பா நினைக்கிறாங்க, இது தப்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவங்க எண்ணோட்டங்கள் மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு இன்புட் வரும்ல. ஏங்க இப்படிலாம் தப்பா பேசுறாங்க அப்படின் போது அதை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிடலாம்ல.
ஏங்க அந்த நடிகையோட போய் நின்று இருக்காருங்க. அப்போ இந்த மக்கள் இது எனக்கு என்ன சொல்ல வருதுன்னு தோணல, தெரியல. ஏன்னா நம்ம ஒரு வேளை தப்பா தான் இமேஜின் பண்ணிருக்கணுமோ, இல்ல ஆக்சுவலா இப்படிதான் உலகம் இயங்குகிறதோ, இப்படிதான் இருக்கணுமோ எல்லாரும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம போயிடுறோம். இது என்னன்னு தெரியல. என்ன மாதிரி இது ஒரு அரசியல், இல்ல மக்கள் இப்படிதான் லைக் பண்றாங்களா? ஏங்க ஃபர்ஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேணாம், நான் டீப்பா அப்புறமா நிறைய பேசிடுவோம், அப்புறமா நம்மளுக்கு 7:30 ஆயிடும். சரி, ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டே போவோம். ஏன்னா வந்து ஏன்னா இப்ப ஆட்சிக்கு அவங்க இருக்கிறாங்க, சும்மா சும்மா அப்புறமா கேஸை போட்டு உள்ள தள்ளுவாங்க. அதனால லிமிட்டட் போர்ஷன்லேயே தான் நம்ம பேசணும், வேற வழி கிடையாது. ஏன்னா நம்மளும் வந்து ஒரு வழக்கறிஞர். ஸோ எது அளவுக்கு பேசணும், எது அளவுக்கு போகக்கூடாது அப்படின்றது நம்மளுக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு ரிக்வெஸ்ட், அஸ் அ முதலமைச்சர் மிஸ்டர் விஜய் சார், நீங்க 8 கோடி மக்களுக்கு ஒரு அதிபதி. நீங்க வந்து அந்த மக்களின் எண்ணோட்டத்தையும் நினைச்சு செயல்படணும். நீங்க யூ ஷுட் செட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அதர்ஸ். ஸோ அதை நீங்க பார்த்து செயல்படணும். இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், ஜென்சி கிட்ஸோட மீட்டப் வந்து இப்போ ஒரு 1 டே பேக் வந்து பாத்தீங்கன்னா தேனாம்பேட்டையில் நடந்துச்சு. மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்குங்க. ஏங்க ஜென்சி தலைமுறை திமுகவுக்கும் ஆதரவு தரும் தலைமுறையாக தான் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு மிக சிறந்த உதாரணம் இப்ப நடந்த ஜென்சி டிஎம்கே மீட்டிங்கு. நிறைய பேர் வந்து எனக்கே வந்து மெசேஜ் பண்ணி கேட்டாங்க, ப்ரோ நீங்க ஏன் போல, நீங்க ஏன் ஜென்சி டிஎம்கே மீட்டிங்கு வரல அப்படின்னு. நான் ஏன் மோஸ்ட்லி போலன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து 30 இயர்ஸ்க்கு கீழே ஜென்சி கிட்ஸா இருக்கணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணாங்க அவங்க. அதுக்கப்புறமா அது மாறிடுச்சு. பட் இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம போயிட்டு எதுனா வந்து யாருனா எடுத்து போட்டுருவான், ஏய் இவனுக்கு 30 வயசு இல்லை, இவனுக்கு 35 வயசு கிட்ட ஆகுது, இவன் ஏன் போனா. ஸோ அங்க இருக்கிறது முக்கால்வாசி பாத்தீங்கன்னா பெரிய வயசு கூட்டம் தான். அங்க ஜென்சி கிட்ஸே கிடையாது, ஜென்சி தலைமுறை அங்க இல்ல, போய் சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு ட்ரெண்டிங் பண்ணி விடுவாங்க. ஏன்னா நானே என் வீடியோலயே சொல்லியிருக்கேன், என் பையனுக்கு 13 வயசுன்ட்டு. அப்புறமா நம்ம அங்க போய் நிக்க முடியுமா? ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவாய்ட் பண்ணோம். ஏன்னா ஒருத்தங்க கஷ்டப்பட்டு ஒரு முயற்சியை எடுக்கிறாங்க, அது நம்மள மாதிரி ஆட்கள் போயிட்டு அதை ஸ்பாயில் பண்ணி விட்டுறக்கூடாது, அந்த இமேஜை ஸ்பாயில் பண்ணிட விடக்கூடாது அப்படின்ற எண்ணோட்டத்தில் நம்ம போல. பட் மிகப்பெரிய வரவேற்பு. இது வந்து இந்த மாதிரி கூட்டங்கள் எல்லா மாவட்டத்திலையும் நடைபெறணும். அப்பதான் வந்து ஜென்சிஸும் கவரப் ஆவாங்க. ஏங்க எல்லாருமே என்ன நினைச்சுன்னு இருக்காங்கன்னா, திமுக கிட்ட வயசானவங்க தான் இருக்காங்க, திமுக கிட்ட யங்ஸ்டர்ஸ் கிடையாது. உங்களுக்கு இளைஞரணி யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, above 30 இருக்காங்க, பட் திமுக கிட்ட ஜென்சிஸே கிடையாது அப்படின்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. இந்த மாதிரி ஜென்சி கூட்டங்களை அங்கங்க நடத்தும் போதுதான் சும்மா பாக்குறவனுக்கும் அந்த ஒரு ஆசை வரும், யாரா சொன்னா திமுக கிட்ட ஜென்சி கூட்டம் கிடையாது, நீங்க பாடுறா அங்க இருக்கிறது ஃபுல்லா ஜென்சிடா அப்படின்ற ஒரு இமேஜ் அவங்களுக்குள்ள கிரியேட் ஆகி அவங்களும் அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லா மாவட்டத்தில் இருக்கிற ஜென்சி டிஎம்கே தோழர்கள் முன்னெடுக்கணும். செமையா பண்ணாங்க, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பேசினாங்க. ஸோ நல்லா போச்சு. இந்த மாதிரி விஷயங்களை திமுகவும் ஊக்குவிக்கணும், ஏங்க நம்ம திமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கூட்டங்கள் ஏற்படுத்துறது, இது வந்து அவங்க ஏற்படுத்தினா அது வேற விஷயமா போகும், திமுக மீட்டிங் மாதிரி போயிடும். இந்த மாதிரி தன்னார்வலர்கள் அவங்க முன்னெடுத்து நடத்துறது பெரிய விஷயம். டிஎம்கே கொஞ்சம் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸோ இல்லை எதுனா பண்ண முடியுமோ அந்த மாதிரி சப்போர்ட்ஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியோட இருப்பாங்களான்னா கிடையாதுல்ல, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அவங்க ஃபினான்ஷியலை போட்டு பண்ணோம்னா கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணிட்டு டிஎம்கே பின்னாடி இருக்கிறது பெஸ்ட். அதே மாதிரி இந்த இளைஞர்களுக்கான இந்த ரோல் அவங்க எடுத்து தரணும். ஒருத்தன் நம்ம கட்சியில ஈர்த்து வரானா அவனுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது இருக்கு. ஸோ இதையும் திமுக தலைமை ஆராய வேண்டும். நம்ம நிறைய அட்வைஸ் பண்ணிடுவோம், ஆனால் அந்த அட்வைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமா அவங்களே நம்ம மேலே கோச்சிப்பாங்க. ஸோ அட்வைஸ்லாம் பண்ணலாம், அறிவுரைகள்லாம் வழங்காம அப்ரப்டா நம்ம கட் பண்றோம். இன்னைக்கு வந்து திருச்சியில எங்க அண்ணன் என்ன பேசுறாருன்றத பொறுத்திருந்து வேடிக்கை பார்ப்போம்.